എവിടേക്കാ പോണേ ഇപ്പോ? എനിക്ക് ഉച്ചക്ക് കഴിക്കണം. ഉച്ചക്ക് കഴിക്കാൻ പോണ? അതറിയാ. എവിടേക്കാ കഴിക്കാൻ പോണേ? എന്താ കഴിക്കണ്ടേ നിനക്ക്? എവിടെ എന്തായാലും ഓക്കെ. അല്ല, നീ മൈൻഡിൽ ഒന്ന് വെച്ചിണ്ടേ ഇവിടെ പോയി കഴിക്കണം. അത് ചോദിച്ചാ പറയില്ല. നീ നിന്റെ ഇഷ്ടം പറഞ്ഞ എനിക്ക് എങ്ങനെ അറിയാ? എനിക്ക് ഏതായും ഇഷ്ടം. ഏതാ ഇഷ്ടം? എന്ത് ഇഷ്ടം? എന്താ കഴിക്കണ്ട? മീൽസ് കഴിക്കണോ അല്ല ബിരിയാണി കഴിക്കണോ? മീൽസ് കഴിക്കണം. മീൽസ് എവിടെ കഴിക്കണം? ഏതാ കട? എക്കടയല്ല, അത് ഇന്ത്യയാണ്. എക്കട? അയ്യോ, അത് കന്നഡയല്ല. എവിടെ സ്ഥലം? എനിക്ക് ശരി, നീ എന്താ ഓപ്ഷനാ പറഞ്ഞ വെച്ചാ അവിടെ പോവാ. നീ വാ. ഇല്ല സുജിത്ത എന്താ കഴിക്കുന്നു തോന്നും. എന്റെ മൈൻഡിൽ ഏതോ ഒന്നുണ്ട്, അത് പറ. എവിടെയാ കഴിക്കുന്നത് നിനക്ക് പോ? എനിക്ക് മൈൻഡിൽ ഒന്നുമില്ല. അല്ല, നീ ഏതോ മൊബൈലിൽ നോക്കുന്നുണ്ടല്ലോ. എന്താ നോക്കണത്? ഞാൻ ചുമ്മാ റേറ്റിംഗ്സ് നോക്കും. എന്ത് റേറ്റിംഗ്സ്? റെസ്റ്റോറന്റ് ഈ റേറ്റിംഗ്സ്. ബാംഗ്ലൂരിൽ എവിടെ പോയാലും ട്രാഫിക് ആണ്. നീ കറക്റ്റായ സ്ഥലം പറയും, നമുക്ക് അവിടെ പോവാം. എനിക്ക് ഏത് സ്ഥലം என்னடா கமலஹாசன் மாதிரி பண்ணிருக்க? வேகமா டைம் ஆகுது. எனக்கு விஸ்குண்டே 12 o'clock ஆகி കഴിഞ്ഞു. ഏതോ ഒരു സ്ഥലം കാർ സ്റ്റോപ്പ് பண்ண. നീ ഇപ്പൊ നീ വീഡിയോയിൽ സംസാരിക്കുന്ന പോലെയല്ല നീ സംസാരിക്കുക. സ്ഥലം മാറി കഴിഞ്ഞാൽ നീ വേറെ പോലെ സംസാരിക്കും. ഞാൻ അവിടെയെല്ലാം ചേച്ചി കട പോണ? അമ്മച്ചിയുടെ കൈപ്പക്കുവോ? അമ്മച്ചിയുടെ കൈ വയ്ക്കും ഞാൻ. എന്താ പണിയില്ല നിനക്ക്? എനിക്കിപ്പോ പനി വരും. നീ എനിക്ക് ഊൺ കഴിക്കണം. എന്താ ഊണ് കിടക്കുന്ന? ഊൺ ചോറ് കിട്ടിയില്ലെങ്കിൽ பனி வரும். அட போங்கப்பா, நானும் எவ்வளவு நேரம் தான் சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி போதும்னு ஆயிடுச்சு இவங்களுக்கு. வராத மலையாளத்தை வாவானா நான் எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி தனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தைகளையே பரோட்டா மாதிரி புரட்டி போட்டு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை கணவர் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. என்னுடைய தமிழ் வைஃப் கிட்ட மலையாளத்தில் பேசினா இப்படி தாங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னியா இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்காங்க. பொதுவா இந்த 2 லாங்குவேஜ் பேசக்கூடிய கப்பலுக்கு இடையில நிறைய ஃபன்னான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 2 லாங்குவேஜும் வேற மாதிரி இருக்கும், வேற கல்ச்சர். இதுல இவங்க 2 பேரும் மனசு ஒத்து போய் ஒன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நிறைய அவங்க பேசக்கூடிய விஷயங்களே ஃபன்னா மாறும். அப்படிதான் இங்க மலையாள கணவர் தமிழ் வைஃபை வச்சு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டாரு. அவங்களுடைய மலையாளம் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் மலையாளத்துல பேசினா எப்படி தெரியுமா அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைஃபை வச்சு ஃபன்னான வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு. எனிவேஸ், கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது ஆஹா நம்மள மாதிரியே மலையாளம் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.